மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சராகிறாரா? முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விசிக எம்பி ரவிக்குமார். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நிதியமைச்சராக வாய்ப்பு என்றும் ரவிக்குமார் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சராகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் பதிவிட்டிருக்கிறார். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நிதியமைச்சராக வாய்ப்பு என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம். டெல்லியில் பேசப்படும் நிர்மலா துறை மாற்றம். விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம். டெல்லியில் பேசப்படும் நிர்மலா துறை மாற்றம். டெல்லியில் பேசப்படும் நிர்மலா துறை மாற்றம். விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம். டெல்லி தகவல்களை உறுதிப்படுத்தும் ரவிக்குமார் ட்வீட். கல்வி அமைச்சராகிறார் நிர்மலா சீதாராமன். டெல்லி தகவல்களை உறுதிப்படுத்தும் ரவிக்குமார் ட்வீட். கல்வி அமைச்சராகிறார் நிர்மலா சீதாராமன். தர்மேந்திர பிரதான் மீது பிரதமர் மோடி அதிருப்தி. சமீபத்திய சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக நடவடிக்கை. தர்மேந்திர பிரதான் மீது பிரதமர் மோடி அதிருப்தி. சமீபத்திய சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக நடவடிக்கை. சமீபத்திய சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக நடவடிக்கையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தர்மேந்திர பிரதான் மீது பிரதமர் மோடி அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கையா எனும் கேள்வி எழுந்துள்ளது. இதன் மூலம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சர் ஆகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் பதிவிட்டிருந்த நிலையில் இந்த கேள்வி எழுகிறது. சமீபத்திய சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையா எனும் கேள்வி எழுந்துள்ளது. முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் பதிவிட்ட நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சராகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நிதியமைச்சராக வாய்ப்பு என்றும் ரவிக்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்த ரவிக்குமார் எம்பி மத்திய கல்வி அமைச்சராகிறாரா நிர்மலா சீதாராமன்? முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்த விசிக எம்பி ரவிக்குமார். விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சராகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் பதிவிட்ட நிலையில் இந்த கேள்வி எழுந்துள்ளது.